விஜய் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது வந்து காவேரி கூட வந்து நம்ம சேர்ந்துடணும், காவேரி நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து வெண்ணிலாவோட மாமா வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து செம டென்ஷனாக இருக்காங்க. அவங்க மாமா பார்த்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வெண்ணிலா. அடுத்து வந்து வெண்ணிலா கிட்ட வந்து அவங்க மாமா சொல்கிறாரு, சரிம்மா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வாமான்னு கூப்பிட்றாரு. இல்லை நான் வரமாட்டேன், இது ஏன் வீடு, விஜய் வீடு, என்னோட வீடு, என் வீட்டை விட்டு நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ஷ்டாங்க. தாத்தா பாட்டி வந்து வெண்ணிலாக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புமா, இது வேற ஒரு பொண்ணோடு வாழ வேண்டிய வீடு, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, உன்னை வந்து அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கூட்டின்னு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தான், அதுக்கு காட்டுற நன்றி ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே வந்து வெண்ணிலாவை திட்டுறாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து விஜய் விட்டு பிரிய மாட்டேன். விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் எனக்கு நல்லாவே தெரியும். பணத்துக்காக தானே அவள் வந்தா, அதனால் அவள் போயிட்டால, இதுக்கப்புறம் அவள் எதுக்கு இந்த வீட்டுக்கு அப்படின்னு மேலே ரொம்ப கேவலமாக வந்து நம்ம காவேரியை பற்றி பேசுகிறாங்க வெண்ணிலா. இதை கேட்டு விஜய் ஆச்சரியப்படுறார். வெண்ணிலாவா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து யாரை பற்றி என்ன பேசினேன், என் பொண்டாட்டியை பற்றி பேசுறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு வந்து வெளில அதிர்ச்சி அடைகிறாங்க. என் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது பேசினா நல்லா இருக்காது, உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா தெரியுமா, அவள் எந்த பொண்டாட்டியும் பண்ணாத விஷயத்தை எனக்காக வந்து காவேரி பண்ணியிருக்கா, அப்படி ஒரு மனுஷன் வந்து இஷ்டத்துக்கு பேசுவியா நீ, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வெளில செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்னையை பற்றி பேசுகிறியா விஜய், உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் விஜய், என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில், என்ன தான் நீ விரும்பின, என்ன தான் நீ வந்து என் கூட தான் நீ வாழணும், நீ வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா அதுக்காக என்னை விட்டு போக முடியுமா, அதெல்லாம் போக முடியாது, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. எல்லாரும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. கடைசியாக அவங்க மாமா சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ இந்த வீட்டில் இருக்குது தப்புமா, சொன்ன கேளு, அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த உயிரோடு இருந்தால் இப்படிலாம் பண்ணுவியா, இது ரொம்ப பெரிய தப்பு, நீ வீட்டை விட்டு போய் தான் ஆகணும், அவங்க தான் போக சொல்கிறாங்கல்ல, நம்ம இங்கே இருக்கிறது மரியாதை இல்லை வெண்ணிலா, சொன்னால் கேளுமான்னு அவங்க மாமா வம்பு பண்ணி கூட்டின்னு போகிறார் வெண்ணிலாவை. வெண்ணிலா கடைசியாக சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இங்கே பாருங்க விஜய், எக்காரனை கூட நீ என்னை விட்டு போகவே முடியாது, நீ நான் வாழ்ந்துலாம் நினைக்கிறியா, என்னை விட்டு உன்னால் இருக்க முடியாதுன்றதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வெண்ணிலா. இங்கே வெண்ணிலாவும் அவங்க அம்மாவும் போகிறத பார்த்து ராகினி என்ன பண்ணுறாங்க, பின்னாடியே போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கேயும் போவேனா, ஏன் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வம்படியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து வெண்ணிலாவோட மாமா, அது எப்படிமா வந்து முடியும், விஜய் கூட வெண்ணிலா சேர முடியாதுமா, அவனுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, அப்புறம் ஏமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா நல்லபடியாக கேட்குறாரு. இங்கே பாருங்கள், வெண்ணிலாவுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், வெண்ணிலா விஜய் கூட தான் வாழ்வேன்றா, அப்புறம் எப்படி அதை நீங்கள் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அதனால் விஜய் கூட வெண்ணிலா வாழட்டும், அப்போ அந்த பொண்ணு எப்படி போனால் நம்மளுக்கு என்ன வந்தது, அந்த பொண்ணு விஜய் கூட வாழ முடியாது, ஏன்னா அவள் காசுக்காக தான் வந்தா, விஜயெல்லாம் அவள் பார்த்துக்க மாட்டா, வெண்ணிலா தான் விஜய்க்கு கரெக்டான ஆள், நான் சொல்கிறத கேளுங்க. அதே மாதிரி விஜய்க்கு நிறைய சொத்து இருக்குங்க, அந்த சொத்தெல்லாம் வெண்ணிலாக்கு தான் வரும், கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் வெண்ணிலாக்கு வந்து உங்களுக்கும் வரும்ல, இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ லேக்ஸ் வேணுமோ நான் தரேன், நீங்கள் வெண்ணிலா கூடவே இருங்க, எப்படியாவது வெண்ணிலாவை விஜய் கூட சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ராகினியும் பசுபதியும் வந்து நிறைய வந்து சொல்லி வந்து அவங்க மாமா மனசை மாற்றுறாங்க. அவங்க மாமாவும் சரி, எப்படியும் என் மருமகள் நல்ல வாழ்க்கை கிடைச்சா எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வெண்ணிலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள் மாமா, நான் எக்கார கூட விஜய் விட்டு தரமாட்டேன், விஜய் எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து எல்லாருமே, நீ கவலைப்படாத வெண்ணிலா, இப்படி விஜய் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றாங்க, நான் சொல்கிறபடி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் ரொம்ப சந்தோஷமாக வந்து, இங்கே பாருங்கள் தாத்தா பாட்டி, நம்ம வந்து எப்போ போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடணும் காவேரியை, நீங்களும் வாங்க நம்ம பேசி போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே திடீர் நியூஸ் வந்து வருது, டேய் ஒரு நியூஸ் வந்திருக்கு, டிவி போட்டு பாருங்கள் அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, டிவியும் போடுறாங்க. பார்த்தா வந்து வெண்ணிலா பேட்டி கொடுக்குறாங்க, என்னை விஜய் நம்ப வச்சு ஏமாத்திருக்காரு, என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை வந்து பேசி அவங்க வீட்டிலேருந்து என்னை வச்சுருந்து கடைசியாக என்னை கழட்டி விட்டார், இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய வந்து ஒரு தொழிலதிபருக்கு வந்து அழகா, நீங்களே சொல்லுங்கள், என்னை பொறுத்திருக்கு விஜய் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு விஜய், என்ன பண்ண தெரியாமல்.